தெய்வ தரிசனங்கள், தெய்வ மகான்களுடைய தொடர்புகள், சித்தர்கள் வழிபாடுகள், தீர்த்த ஸ்தலங்கள் போவது. ரொம்ப நாள் நேர்த்திக்கடன் வச்சுருந்தேங்க, தடைப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது, தெய்வ தரிசனங்கள் கிடைச்சது. கோவிலுக்கே போக முடியாத ஒரு சூழல் இருந்தது. சனி பகவான் இறுக்கி வச்சிருந்தார். நேரம் கிடைக்காது, அல்லது உடல் ஒத்துழைக்காது, மன அமைதி இருக்காது. என்னத்த போனா கோயிலுக்கே போனாலும் அங்கேயும் போய் சாமி முன்னாடி அழுகத்தாயா தோணுது, ஒன்றும் பேச தோணலை அப்படின்ற மாதிரி இருந்த மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான், சாமிகிட்ட கேளு, உங்க ஆள்கிட்ட நீங்க பேசலைன்னா எப்படி? ஏன்னா குருங்கிறது தெய்வ கிரகம், ஆலயம், கோவில். கோவிலுக்குள் நீங்கள் இருக்கும் பொழுது அமைதியை உணர்வீர்கள், ஆனந்தத்தை பெறுவீங்க, நிச்சயமா மகிழ்ச்சியோடு திரும்பி வருவீங்க. ஆக மீனராசிக்காரங்களுக்கு இறை வழிபாடுகளும் இறைவனால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் நிச்சயமாக அவர்களுக்கு புகழாக மாறக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது சொல்லுவோம். அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னு பாருங்க. உச்ச பார்வையால் பார்க்குறாரு. இடையில கொஞ்சம் கேப் ஒன்று வரும். அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரை ஒரு அதிசார பயிற்சின்னு ஒன்று ஒரு 3 மாதத்துக்கு இருக்க. நம்ம தனி வீடியோவாக கொடுப்போம். இதில் மொத்தமாக போட்டால் குழப்பமாயிடும். ஆக உங்களுக்கு ஜூன் மாதத்தில் உச்சமாற குரு அக்டோபர் வரை உச்சநிலையிலையும், திரும்ப ஜனவரிக்கு மேலே அங்கிட்டு ஒரு 6 மாதம், மொத்தத்துக்கு இந்த 2026 இருந்து 2027 பாதி வருடங்கள் வரை உச்ச நிலையில் இருக்கக்கூடிய குருனால மீனராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மை உண்டு. சிம்மத்திற்கு அவர் அதிசாரமாக போனாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு நன்மையே இந்த ஆண்டு கிடைக்கும்.